ஐயா வாங்க, அம்மா வாங்க, தங்கச்சி வாங்க, குழந்தையா வாங்க. ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. நடந்தது, நடக்க போறது, நடக்க இருக்கிறது எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு சொல்லுவான். ஓடியாங்க 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 ஓடியாங்க. கப்பா ஏன்பா ஏண்டா லேகியமா விற்கிறான் இந்த கூற? எப்பா அந்த மாதிரி கூடாதான் ஜோசியம் பார்க்க வருவாங்க. டேய், நம்ம என்ன இந்த ஊருக்கா ஜோசியம் சொல்றதுக்கா இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்கோம்? நாட்டாமையோட பொண்டாட்டியும் பொண்ணும் வார வாரம் அந்த கோயிலுக்கு வருவாங்க. அவங்க கிட்ட ஒரு அதிர்ச்சியான ஜோசியம் சொல்லி அந்த வீட்டை வாங்கிடுவோம். எப்பா இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன் கேக்குற? இல்ல நீ சொல்றிய, அதனால தான் கேக்குறேன். டேய், நீங்க எப்பா இருப்பா இருப்பா இருப்பா. பாண்டி ஐடியா கொடுத்தா எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். என்னடா நாட்டாம பொண்டாட்டியும் பொண்ணையும் காணோம்? இருப்பா இருப்பா இருப்பா. எப்பா அங்க பாருப்பா, அது ரெண்டு வருதுப்பா. ஹலோ ஹலோ. எப்பா ஏத்த பண்ணி நிக்குது, எதுக்கு போன்ல ஹலோ ஹலோங்க? ஆமாம்மா, நாங்க ரெட்ட ஜோசியர் தான். என்னது? நாங்க சொன்னது அப்படியே பலிச்சிருச்சா? நாங்க முக்கால உணர்ந்தவர்கள். நாங்க சொல்றது அப்படியே பலிக்கும். டேய், அதுங்களை கூப்பிடு. என்னடா கடுக்காம போகுதுங்க? இருப்பா இருப்பா இருப்பா. ஹலோ இந்தம்மா, ஏமா இந்தம்மா ஃபிகர் ஏமா. சும்மரா ஏமா நாங்க ரெண்டு பேரும் உட்காந்துக்கிறோம், நீ பாரு கண்டுக்காம போற. சில்லறை என்னது இது? யோ, நீ பிச்சை தானே கேட்ட, அதான் போட்டிருக்கோம். நாங்கள் பிச்சைக்காரர்கள் இல்லை. பின்ன பில் கேட்ஸா? ஹலோ நாங்க ஜோசியம் பாக்குறோங்க. இப்ப அதுக்கு என்னங்கற? நீ இப்படி திமிரா பேசி ஆணவமா நடந்துக்கிறதால தான் உன் பொண்ணோட கல்யாணமே நின்னு போச்சு. இப்ப வரும் ஒரு உண்டு வாடி. சாமி, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அம்மா, என் கல்யாணம் நின்னு போனதா ஊருக்கே தெரியுமே. நாங்க இந்த ஊர் இல்லம்மா, நாங்க இமயமலையில இருந்து இன்னைக்கு தான் பஸ் பிடிச்சு வரோம். அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எங்க பூனை கண்ணால பார்த்தேன். ஞானக்கண்ணன் சொல்ல வராருமா. நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது எல்லாம் எங்களுக்கு தெரியும். உட்காருங்க உட்காருங்க உட்காருடி உட்காரு. 2 நாள் ஆகும் போல் இருக்கு. குருவுக்கு கை கொடுக்குமா? ஹலோ சார், how are you? ஏமா நீங்க 2 பேரும் வெளிநாட்டு தூதுரா, கை கொடுத்து குளுக்குறீங்க. கையெடுமா. உன் பொண்ணை கையில பார்த்தா கொடுக்க சொன்னா நீ கை நீட்டிக்கிற துந்திக்க மாதிரி. சரி சரி சரி, நீ நீட்டுடி. சொல்லுங்க குரு. சூப்பரா இருக்கு. எப்பா தடை பார்த்தா சொல்ல சொன்னாங்க, உன்ன ரய பார்த்தன்னு சொல்ல சொன்னாங்க. சாமியார் கிட்ட போன உடனே சிலிம் ஆரம்பிச்சா. ஏமா, உன் பொண்ணுக்கு எந்த வரணும் செட் ஆயிருக்காதே. அப்படியே செட் ஆயிருந்தாலும் எவனோ ஒருத்தன் வந்து கெடுத்து விட்டுட்டே இருப்பானே. எவனோ என்னங்க, எவனோ பாலாஜிங்கிற ஒரு நாதாரி தாங்க. அவன் தாங்க என் பொண்ணுக்கு வர வரனெல்லாம் கெடுத்து விடுறான். அவன் நாசமா போக, கட்டையில போக, அவன் மேல லாரி ஏறி சாக. எப்பா நீ என்னப்பா என்ன கோத்து விட்டு சாபம் வாங்க கேக்குற? இது பாருமா, சாபம்லாம் விடக்கூடாது. நாங்க சொல்றத கேட்டுக்கணும். கடைசியா உன் பொண்ணு கல்யாணம் ஏற்பாடு பண்ணப்போ உன்னை ஒருத்தன் தூக்கிட்டு போய் கெடுத்துருப்பானே. ஐயோ, என்ன யாரும் கெடுக்கல சாமி. அது முடியிற காரியமா? கல்யாணத்தை கெடுத்துருப்பானே. ஆமா சாமி, பாண்டியங்கிற ஒரு புறம்போக்கு தான் என் பொண்ணோட கல்யாணத்தை கெடுத்துட்டான். இந்த பாருமா, வாய்க்கு வந்த மாதிரி சொல்லக்கூடாது. இருப்பா, அவங்க மனவேதனை கொட்டி தீக்கிட்டான். ஆமாம்மா. இந்த பாருமா, உன் பொண்ணு கல்யாணம் நின்னதுக்கு காரணம் உன் புருஷன் தான். என்னது, ஏன் புருஷனா? ஆமாம்மா, அந்த காட்டு பண்ணி தான் 3 கன்னி பொண்ணுங்க வாழ்க்கைய கெடுத்துக்கிறாமா. ஐயோ, என்னது, என் புருஷன் 3 பொண்ணை கெடுத்துட்டாரா? ஐயோ ஏமா, எதுவுமே கரெக்டா புரிஞ்சுக்க மாட்டியா நீ? இதுவாரு பொண்ணுங்களை கெடுக்கலாமா, அந்த பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிறான்னு சொல்ல வந்தேன். சமீபத்துல ஒரு நல்ல குடும்பத்தை நடுரோல நிக்க வச்சீங்களா இல்லையா நீங்க? ஐயோ, நாங்க நிக்க வைக்கல, வீட்டை விட்டு துரத்தி விட்டா அதுங்களா போய் ரோட்ல நின்னுச்சுங்க. அதான் அந்த சாபம் தான் உன் கல்யாணத்தை நிறுத்துது. என்ன சாமி சொல்றீங்க? பின்ன கன்னி பொண்ணுங்க சாபம்னா சும்மாவா? அதுங்க வீடு இல்லாத வாசல் இல்லாத நடுரோல கண்ணி சிந்துட்டு அலையுதுங்க. அதோடைய சாபம் தான் உன் பொண்ணு கல்யாணம் நடக்க முடியாம தடுக்குது. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சாமி? இருக்கு, பரிகாரம் இருக்கு. அவங்கள தேடி கண்டுபிடிச்சி மறுபடியும் உங்க வீட்டுல குடி வச்சீங்கன்னா அடுத்த முகூர்த்தத்திலே உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடும். இப்ப நான் அவங்கள போய் எங்கன்னு தேடுவேன் சாமி? வீடு தரேன்னு சொல்லுங்க, நாங்களே வந்துருவோம். என்னது, வந்துடுறீங்களா? வந்துருவாங்க. என்னுடைய அமானுஷ சக்தியால உங்க பார்வையில நாங்க வடை வைப்போம். வடை வைக்கிறோமா? அடிச்சு படை வைப்போம். சரிங்க சாமி, நீங்க எங்க கண்ணுல படை வைங்க, உடனே நான் அவங்களுக்கு வீடு கொடுத்துறோம். நாளைக்கே படை வைக்கிறோம் போங்க. சாமி, அவங்களுக்கு வீடு கொடுத்துட்டா என் பொண்ணுக்கு உடனடியா கல்யாணம் நடந்துரும்ல? அடுத்த முகூர்த்தத்திலே நடக்காமணி. ஒருவேளை நடக்கலனா? அடுத்த முகூர்த்தம் நடக்குமா, கவலைப்படாத போயிட்டு வாங்க. சரி சாமி, கிளம்பு. ஒரு நிமிஷங்க, ஏதாவது தட்சணை கொடுக்கணுமா? ஆமா. காசா இல்ல,
அந்த குடும்பத்தை உங்க வீட்டுக்கு கூப்பிடும்போது அவங்க கால்ல தனித்தனியா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். நானா? அதுதான் நீ கொடுக்க போற மிகப்பெரிய தட்சணை. சரி சாமி, விழுறேன். போயிட்டு வாங்க. ஜெயம் உண்டாகட்டும். வாமா. எப்படி ஐடியா? சக்சஸ் பாண்டியா. உடுப்பா. பாலாஜி, நேத்து நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு டிராமா போட்டுமே, இந்நேரம் அந்த நாட்டாம பொண்டாட்டி துண்ட காணும் துணியை காணும் ஓடி வரணும்னு பார்த்தா ஆளே காணுமே. தேவாரு, நீ கொஞ்சம் மனசாட்சியோட பேசு. ஓடி வர உருவமாப்பா, அது உருண்டு வர உருவம்பா. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணு. பாலாஜி, நீ இதையே சொல்லி சொல்லி காலையில இருந்து 10 முறை நடக்க வச்சுட்ட. அவங்க எப்பதான் வருவாங்க? வருவாங்கம்மா. வேணா ஒரு ரவுண்ட் போயிட்டு வருமா இந்த தெருவு பக்கம்? செருப்பு பிஞ்சிடும். பிஞ்சாலும் பரவாயில்ல, செருப்பை கையில வச்சுக்க, வெறுங்கால் நடந்து போயிட்டு வருவோம். டேய், எங்களெல்லாம் பார்த்தா என்ன உனக்கு பிச்சைக்காரங்க மாதிரி தெரியுதா? ஒரே ரோட்ல அங்கேருந்து இங்க அங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க. ரோட்ல இருக்கிறவங்க எங்களை ஒரு மாதிரி பாக்குறாங்க. சந்தோஷப்பட்டுக்குமா, உங்களையும் பொண்ணுங்கன்னு நினைச்சு சில பொண்ணாக்கு பார்த்து போறாங்கல்ல. பாண்டியா, என்ன நக்கலா? நாட்டாம வீட்டுக்கு போகணுமா வேணாமா? போணும். அப்ப வாங்க. வாங்கண்ணா, அதான் வீடு பூட்டி இருக்குல்ல. அடைச்ச நாட்டாம பொண்டாட்டி வர வரைக்கும் அங்கிட்டு இங்கிட்டு நடப்போம். நாட்டாம பொண்டாட்டி எப்பயா வருவா? யோ வருவாயா, அவசரப்படாத, வாயா. இப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்களே, எப்பதான் முடியும்? கண்ணு கட்டின தூரத்துல யாரையுமே காணுமே. சரி நடப்போம். எப்பா பாண்டியா, அண்டா குண்டா ஓடியா இருந்துப்பா. சக்சஸ். வாங்க வாங்க வாங்க. சீக்கிரம் வாடி. எல்லாருக்கும் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? தெளிவா ஞாபகம் இருக்கு பாண்டியா. நாட்டாம பொண்டாட்டி வந்த உடனே டப்புன்னு காலை விடும். நாசமா போச்சு. ஏன் அப்படி சொதுப்புற? எவ்வளவு தெளிவா சொன்னாரு. இந்த மாதிரியா அவங்க தான் நம்ம காலில் வந்து விடுவாங்க. அந்த அளவுக்கு பில்டப் பண்ணு. ஓகே. ஐயோ, உங்க கண்ணுல பண்ணுமே, எங்க இருக்காங்க தெரியலையே. கமான். சண்முகம், ஐயோ போறாங்களே. நில்லுங்க. சொன்ன கேளுங்க. நில்லுங்கன்னு சொல்றல. நில்லுங்க. பாலாஜி நில்லுங்கப்பா. எல்லாரும் எங்க போறீங்க? பால் காய்ச்ச போறோம். பால் காய்ச்சவா? ஆமா, புது வீட்டுக்கு போய் பால் காய்ச்ச போறோம். 50 லிட்டர். ஏங்க 50 லிட்டரா? புது வீட்டுக்கு பால் காய்ச்சறதுனா 1/2 லிட்டர் தான் காய்ச்சுவாங்க. அது உங்களை மாதிரி பிச்சைக்கார ஃபேமிலி. நாங்க இப்ப ரிச் ஃபேமிலி. அதனால 50 லிட்டர் பால் காய்ச்சி ஊருக்கே ஊத்த போறோம். தம்பி வேண்டாப்பா. நான் தான் உங்களுக்கு ஊத்தன்னு சொல்லவே இல்லையா, அப்படியே பதறேன். ஐயோ இல்ல, பால் காய்ச்ச வேண்டாம்னு சொன்னேன். பின்ன புது வீட்டுக்கு போய் சாராயமா காய்ச்சுவாங்க. ஐயோ, நீங்க எங்கேயும் போக வேண்டாம், எதையும் காய்ச்ச வேண்டாம். எல்லாருமே என் வீட்டுக்கு வாங்கப்பா. உங்க வீட்டுக்கா? எதுக்கு? நீங்களா அங்கதானமா இருந்தீங்க? அதான் எங்க எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியில துரத்தி கதவை சாத்திட்டீங்கல்ல. சாத்துன. ஆனா இப்ப எனக்கு மனசு கேட்கலம்மா. மனசு கேட்கலையா இல்ல ஏதாவது ஜோசியக்காரன் சொன்னானா? ஜோசியக்காரன். அதாவது கோயில்ல ஏதோ ஒரு ஜோசியக்காரன் எங்களை வீட்டு விட்டு அனுப்பிச்சதுனால தான் உன் பொண்ணு கல்யாணம் நடக்கல, மறுபடியும் அவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க காலில் விழுந்து சொல்லிருப்பானே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க பதறத பார்த்தா இப்படி எல்லாம் நடந்துருக்குன்னு நமக்கு தோணுது. இல்லையே, நீங்க ஏதோ ஜோசியக்காரன் பக்கத்துல உட்கார்ந்து பார்த்த மாதிரி இல்ல சொல்றீங்க. மடக்கெல்லாம் கேள்வி கேட்டேன். உங்க வீட்டுக்கு நாங்க வர மாட்டோம். நாங்க வரேன்னு சொன்னோமா? டேய், மாடி வீட்டுக்கே போலாம். பெரிய நாயகி, கட்டினவனுக்கு ஒரு வீடு தான், கட்டாதவனுக்கு சின்ன வீடா? இல்லப்பா, ஊரெல்லாம் வீடுன்னு சொல்ல வந்தேன். அதுவும் தண்ணி வண்டி சண்முகத்துக்கு தெருவெல்லாம் வீடு. தண்ணிய போட்டா லேம்ப் போஸ்ட்ல குடியேறிடும். That is right. நீங்களா எங்கேயும் போக வேண்டாம். உங்களை கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு வாங்க. அப்பதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். ஆமா, இப்போ உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலனா வாங்கன்னு கூப்பிடுறீங்க. அப்புறம் உங்க பொண்ணு கல்யாணம் நடந்துச்சுன்னா போங்கன்னு சொல்வீங்களா? அப்படி தாண்டி சொல்வாங்க. உங்க விளையாட்டுக்கு நாங்க ஆள் இல்ல. வாங்கடி நம்ம பங்களா வீட்டுக்கு போலாம். ஐயோ இல்லம்மா, நான் அப்படி எல்லாம் செய்யவே மாட்டேன். ஆயுசுக்கும் நீங்க அந்த வீட்டுல தங்கலாம். தயவு செஞ்சு என் வீட்டுக்கு வாங்கம்மா. தம்பி ரொம்ப யோசிக்காதீங்கப்பா. என் பொண்ணோட வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. எல்லாரும் வீட்டுக்கு வாங்க ப்ளீஸ். பாண்டியா, நாட்டாம பொண்டாட்டி பிச்சைக்காரி ரேஞ்சு கெஞ்சுதுப்பா. போயிடலாம் வாங்க. நம்மளால ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கிடைக்கிறது போது தன்மானத்தை தியாகம் பண்ணதுல தப்பே இல்லை. போலாம். வாங்க. வாங்க. வா, வா. ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க? எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதுக்கு? நாம தான் சொன்னோம். ஜோசியக்காரர் சொன்னாரா? ஆமா. அப்ப விழுங்க. மாடி ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. கூடி சீக்கிரம் உங்க 2 பேரும் கல்யாணம் ஆகட்டும். என்னது? இல்ல டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கட்டும். கலா, நீ மட்டும் தனியா வந்து என் காலில் விழுமா?
எதுக்கு ஏன்னா நான் தான் உன் கழுத்துல தாலி கட்ட போறேன். செருப்பு பிஞ்சிடும். அப்ப கொய்யால நான் உள்ள வர மாட்டேன் போ. இல்ல இல்ல தம்பி அப்படிலாம் சொல்லாதீங்க கலோ சும்மா ரெடி நீங்க உள்ள போங்கப்பா. ஐ லைக் யூ அத்தை. தேங்க் யூ உள்ள போங்க. சண்முகம் நீங்க எதுக்கு இங்க நிக்கிறீங்க? உள்ள போங்க. நான் வர மாட்டேன். ஏன்? சரகடிக்கு 100 ரூபாய் கொடு, அப்பதான் உள்ள வருவேன். இது வேறயா? பிடிங்க. Good. இன்னைக்கு மட்டும் இல்ல, டெய்லி இங்க வந்து 100 ரூபாய் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் கால் எடுத்து உள்ள வைப்பேன். எனக்கு கல்யாணமே ஆகலனாலும் பரவாயில்ல. முதல்ல வெளிய போய், வெளிய போய். நீங்க மட்டும் போங்க. சரி, விடு, போ. ரொம்ப பண்றான். அப்பா எப்படியோ உன் கல்யாணம் நல்லபடியா நடந்தா அதுவே எனக்கு போதும். உன் கல்யாணம் மட்டும் நடக்கட்டும், அப்ப வச்சுக்கிறேன் இவங்கள.